இந்த உலகத்தில் என்னை கண்டும் காணாதவர்களைப் போல கடந்து செல்லுகிற பல மனிதர்களுக்கு முன்பதாக என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் கண்ணார கண்டு என்னை நேசித்து என்னை போஷித்து ஆண்டவரை என்னை உடுத்து வைத்து என் குடும்பத்தை இவ்வளவாய் நடத்தி வந்திருக்கிற நல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே சொந்தங்கள் மத்தியில், எத்தனையோ இனத்தார் ஜனத்தார் மத்தியில் என்னையும் கண்ணார கண்ட தேவனே உமக்கு நன்றி அப்பா. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா இதுவரை உதவினீரே. எல்ரோயி நீதானையா என்னையும் கண்டீரையா. எல்ரோயி நீதானையா. ஓ தெய்வமே நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி என்றென்றும் வல்லவராய் இருக்கிற இயேசுவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே என்னை தள்ளாட விடாத தெய்வம், என்னை ஆண்டவரே நிலை நிறுத்தின தெய்வம், எனக்கு உதவி செய்த தெய்வமே உமக்கு மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஆமென் ஆமென். பக்கத்தில் 10 கரங்களை கொடுத்து சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். செங்கடல் 2ஆக பிளந்து உங்களுக்கு வழிவிட போகிறது. குறையெல்லாம் நிறைவாக போகிறது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் அதிசயத்தை காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ தேவனை நோக்கி பார்த்து, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாகவே என்னை அதிசயம் காண பண்ணுவார். என்னை கர்த்தர் என்னுடைய குறைவெல்லாம் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம் ஒரு பாடலை கூட.
நடக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல அறிக்கை செய்வோமா? இயேசுவே, உங்க நாமத்தினால இந்த மாதத்துல எனக்கு நிச்சயமாய் ஒரு வழி பிறக்கும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வழி பிறக்கும். என்னுடைய வேலைக்கு ஒரு வழி பிறக்கும். சொல்லுங்க, வாய்களை திறந்த விசுவாசத்தோட சொல்லுங்க. கரங்களை தட்டிக்கொண்டே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய மாதத்துல, இந்த செப்டம்பர் மாதத்துல என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். என்னுடைய மனக்குமுறலுக்கு ஒரு வழி பிறக்கும். இயேசுவின் நாமத்தினால எத்தனை தான் முயற்சி பண்ணாலும் எழும்ப முடியாமல் இருக்கிறதான அநேக தடைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த செப்டம்பர் மாதத்துல தகர்ந்தே போகும். விசுவாசத்தோட சொல்லுங்க, எல்லா தடைகள், என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடர்கள், என்னை சுற்றி இருக்கிற எல்லா தடைகள், ஓ தகப்பனே, எல்லாம் 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 தகர்ந்து போகிற கிருபைக்காக கர்த்தாவே உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற எல்லா இடர்கள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் தகர்ந்து எறியப்பட போகிறது. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என்னை அதிசயம் காண செய்வாய். நான் அற்புதம் இன்று வாக்களித்தான் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். இன்று வாக்களித்தான் தேவன், இன்று நிறைவேற்ற வந்துவிட்டார். என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா, என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம். இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னை அதிசயம் காண செய்வார். நான் அற்புதம். கர்த்தாவே, நான் எங்க போறது என்று எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். எந்த திசையில போறது? ஆண்டவரே, இந்த வழியில போறதா இல்ல வந்த வழியில திரும்பி போறதா தெரியலையா அப்பா. கர்த்தாவே, நீர் வழி நடத்துகிற தேவன் அப்பா. இந்த மாதத்துல எந்த வழியில செல்ல வேண்டும் என்று மனதுல குழம்பிக் கொண்டு போராடி கொண்டு இருக்கிற, குமரி கொண்டு இருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் நீர் வழி நடத்துவீராக. விசுவாசித்து உம்முடைய பின்பதாய் நான் வருகிறேன் ஆண்டவரே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும்
ஹல்லேலூயா. என்னை நிச்சயமாக இந்த மாதத்தில் அதிசயம் காண பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி, உங்களால் முடிந்தவரை அல்லேலூயா 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 என்று சொல்லி அற்புத நேரங்கள் போதாது. அப்படியாய் கர்த்தர் என்னை இந்த மாதம் முழுவதுமாய் அதிசயத்தினால நிரப்ப போகிற கிருபைக்காய் தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கரங்களை தட்டி யெகோவா ராஃபா சுகத்தை தர வல்ல தேவனே, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற ஜனங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தாத தெய்வமே, ஆண்டவரே நீர் இந்த நாளில் இந்த மாதத்தில் எங்களை நடத்தி செல்ல போகிற தயவிற்காய் ஓ உமக்கு நன்றி யெகோவா ராஃபா. ஓ வியாதிகள் இந்த மாதத்தில் எங்களுக்கு கிடையாது, பலவீனங்கள் இந்த மாதத்தில் கிடையாது. உம்மை நம்புகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதே. உண்மையாய் உம்மை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்தி வருகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. கரங்களை தட்டி, இந்த மாதத்தில் எனக்கு வியாதிகள் இல்லை, என் குடும்பத்தில் பலவீனங்கள் இல்லை, இந்த மாதத்தில் என்னுடைய பலன் குறைவே இல்லை. நல்ல வாய்களை திறந்து அறிக்கை செய்து கொண்டே யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. யெகோவா ராஃபா சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லை. சத்தமாக சிலுவையில் எனக்காய். ஆமென். ரிஷரி பல பர 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 பலர. எந்தவித பயமும் அணுகாத வண்ணம் கர்த்தர் பாதுகாப்பீராக. கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய். யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. யெகோவா. கரங்களை நல்லா விரித்து தேவனை நோக்கி பார்த்து ரிஷரி பல பர 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 பலர. என்னை நிரப்புகிற தெய்வமே, கரங்களை உயர்த்தி உம்மை நம்புவோருக்கு குறை, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. எழும்பி நின்று சொல்லுவோம், ஓ யெகோவா ஷாலோம் சமாதானத்தை தருகிற தெய்வம். எழும்பி நின்று தேவனுடைய பாதத்தில் அவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம், எனக்கு சமாதானத்தை தருகிற தெய்வம். ஓ ரிபலமா ரகதிகலா பரபலரா. இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னுடைய வீட்டின் எல்லை எங்கிலும் ஆண்டவரே அப்பா பென்யமீனை குறித்து சொல்லும் பொழுது, பென்யமீனுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் ரிபலபா ரகதிகலா மரபரபலரா, அவனுடைய எல்லைக்குள்ள கர்த்தர் வாசமாயிருப்பார் என்று இயேசுவின் நாமத்தினால எனக்கு உண்டான எல்லா எல்கைக்குள்ளாக கர்த்தர் வாசமாயிருப்பாராக. விசுவாசத்தோடு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ சொல்லுங்க. பென்யமீனுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இந்த நாளில் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வேலை, என்னுடைய எங்க குடும்ப தலைவர் செய்கிறதான வேலை, ஆண்டவர் எங்களுக்கு உண்டான எல்லா எல்கைக்குள்ளாகவும் கர்த்தர் வாசமாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வாசமாயிருக்கும் பொழுது சமாதான குறைச்சல் அந்த இடத்துல காணப்படாதே. ஆண்டவரே தைரியம் இல்லாமல் செயல்படுகிற கோழைத்தனமான காரியங்கள் இருக்காதே. இயேசுவின் நாமத்தினால
பண்ணுவீராக. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய், அமர்ந்த தண்ணீரண்டை. ரெண்டு கரங்களை விரித்து யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதிப்பவர், 100 மடங்காய் நிரப்புவாரே. கரங்களை நல்லா விரித்து மனதார் ஓ எல்லாம் தருகிற தெய்வம். ரிபல பர கத்திக்கல மர பர 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 பலர ஷரி மர மர பல ஓ ரிபல பர 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 பலர. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க வல்லவரே. ஈசாக்கின் விதையை ஓ 100 மடங்காய் என்னை நிரப்புகிறவர். உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு. உம்மை நம்புவோருக்கு, உம்மை தேடுவோருக்கு. இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே. கரங்களை விரித்து என் நம்பிக்கை. ரிஷரி பல பர பல மர பர 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 பலர ஓரி பல பர 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 பலர ஷரி மர பர பர பலர. மனதார மனதார இயேசுவே என் நம்பிக்கை நீரே. என் கண்மலையும் நீரே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா என் நல்ல மேய்ப்பராய், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவாரே. யெகோவா ஷாலோம். ஆமென். இயேசுவே யெகோவா ரூவா. கண்களை மூடி கரங்களை விரித்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஓ மனதார மனதார சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எல்லா விதமான தேவைகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் சந்திக்கப்படுவதாக. ஈசாக்கின் விதையை ஆசீர்வதித்தவர் 100 மடங்காய் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த மாதத்தின் முதலாம் நாளில் தேவ சமூகத்தில் நின்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆமென் 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 ஆமென். எஸ் தகப்பனே. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறையில்லையே. உம்மை நம்புவோருக்கு விசுவாசத்தோட விசுவாசத்தோட கண்களை மூடி கரங்களை விரித்து இயேசுவே என் நம்பிக்கை நீரே. இயேசுவே என் கண்மலையும் நீரே. மனதார மனல பர கத்திக்கர பர பர பலர ரிஷரி பல மர பல பர பர பலர. கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளில் எங்கள் நம்பிக்கையா இருக்கிற தெய்வம். ஆமென். அப்படிதான் விடாம விடாம நல்ல கயர் பிள்ளைங்க வாய்களை திறந்து சத்தம் ரிஷரி பல மல மர பர 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 பலர ரி பல மர பர கத்திக்கல மர பலர. கொஞ்ச நேரம் நல்ல அந்நிய பாஷைகளில் இயேசுவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ரி பல பர கத்திக்கல மர பர கத்திக்கர பலர. மற்றவர்கள் நல்ல ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஸ்தோத்திரம் பெருக பெருக கிருபை பெருகுமே. ஓ கிருபை பெருக பெருக தேவனுடைய மகிமை விளங்குமே. எல்லா சகோதரர்களும் நல்ல கரங்களை உயர்த்தியோ கரங்களை தட்டியோ வாய்களை நல்லா திறந்து ஸ்தோத்திரங்களால ரிபல மர கத்திக்கல பர பர பலர ஷரி பர பர பலர. விடுதலையோட விடுதலையோட இன்னைக்கு ஆண்டவரே இந்த மாதத்துல ஒரு புதிய பலன் வேண்டும். இந்த மாதத்துல ஒரு புதிய கிருபை வேண்டும். பத்தாது பத்தாது
நல்ல கரங்களை தட்டி இயேசுவே, குறைவு காண விடாத தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. கரங்களை ஏந்தி சொல்லுங்க அப்பா, இந்த புதிய மாதத்தில் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றி உம்முடைய புதிய கிருபைகளினால எங்களை வழி நடத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் தேவனை துதிக்கலாமா? நல்ல வாய்களை திறந்து துதி பலிகளினால கொஞ்ச நேரம் இருதயத்தின் அடி ஆழத்துல இருந்து சத்தமாய் மனதார மனதார கரத்தை மாத்திர கீழே போடாதீங்க, கையை நல்லா மேலே உயர்த்தி கரங்களை மேலே உயர்த்துவது ஏசப்பா எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லை என்று சொல்வதற்கு அடையாளம். நல்ல கரங்களை உயர்த்தி மனதார மனதார இயேசுவே 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 சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மாதத்தில் கர்த்தாவே, இத்தனை மாதத்திலும் ஆண்டவரை என்னென்னவோ காரியங்கள் எப்படியெல்லாமோ ஏற்பட்டாலும் என் ஜீவனை சேதமில்லாமல் பாதுகாத்த தெய்வம் ஆண்டவரே. எத்தனையோ விதத்தில் ஆண்டவரை குறைபாடுகள் இருந்தும் என்னை நிறைவாய் நடத்தி வந்த தெய்வமே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உங்க கரம் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தி வந்ததே உமக்கு நன்றி. ஒவ்வொரு முறையும் உம்முடைய வார்த்தை என்னை தேறுதல் படுத்தி என்னை ஆறுதல் படுத்தி நடத்தி வந்ததே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா யெகோவா சிக்கேனுவே, உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் நீதி தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனையோ முறை ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு பரிந்து பேச யாரும் இல்லாமல் ஆண்டவரே எங்களுக்காய் இருக்க யாருமே இல்லையே, எங்கள் சார்பில் நிற்க யாரும் இல்லையே என்று சொன்ன பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களை ஆண்டவரே ஆறுதல் படுத்தி எங்களை நடத்தி வந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த மாதம் எப்படியா இருக்க போகிறது என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் ஒரு நிச்சயம் உண்டு, எங்கள் நீதியை ஆண்டவரை வெளிச்சத்தை போலாக்குகிற தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. எங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல மாற்றுகிற தகப்பன் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. யெகோவா சிக்கேனோ, நீர் எங்கள் கரத்தை பிடித்து இந்த மாதம் முழுவதிலும் வழி நடத்துவீர் என்று ஆண்டவரை 100% நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதம் என்னென்ன நடக்க போகிறது, எதையெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம் எங்களுக்கு தெரியல, எதெல்லாம் பார்க்க போகிறோம் தெரியல, என்னென்ன பள்ளத்தாக்குக்குள்ள போக போகிறோம் தெரியல, எத்தனை மலைகள் மேலே ஏற போகிறோம் எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்க வார்த்தையினால திருப்தியாக்கி உங்க கரத்தை பிடித்து கொண்டு நடத்துவே ஆண்டவரே. எங்க கரத்தை பிடித்து உம்மோடு கூட நடத்துவீர், அது மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே நாங்கள் கேட்பதெல்லாம் யெகோவா சிக்கேனோ, எங்கள் நீதி தெய்வமே, எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, எங்களை நடத்தி செல்லுங்கப்பா. கரங்களை ஏந்தி கேட்போமா? யெகோவா சிக்கேனோ, எங்கள் நீதி தெய்வமே, எங்களை நடத்தி செல்லுங்க ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்தது அது மட்டும்தான், வேற ஒண்ணு எங்களுக்கு தெரியாதப்பா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவே, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவே, மகாய் காத்திருப்பே.
சார்பில் நீங்க வழக்காடுங்கன்னு சொல்றீங்க. அவர்கள் மாத்திரம் கரங்களை கூப்பியோ இல்லை கரங்களை உயர்த்தியோ ஒரு விசை எத்தனை பேர் ஆவியில ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல. நான் ஆவியில உணர்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் பயங்கரமா இந்த இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறது. இந்த தேவ பிரசன்னம் அநேகருடைய உள்ளத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. ஓ, எத்தனை பேர் இந்த மாதத்துல என் சார்பில் பேச யாருமே இல்லையாப்பா, என் சார்பில் நின்று வழக்காட யாருமே இல்லையாப்பா, என் நீதிய வெளிச்சத்தை போலாக்குவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா. என் சார்பில் கர்த்தர் இந்த மாதத்துல என் கூட வாங்கன்னு சொல்லி மனதார கேட்போமா, மனதார கேட்போமா. உண்மையா மனதார கேளுங்க. ஓ, ஆராதிக்கிற நேரம் ஒன்று இருந்தது, தேவனோடு உறவாடின நேரம் ஒன்று இருந்தது. இப்போ தேவனிடத்துல கேட்கிற மன்றாடுகிற ஒரு வேளை இந்த மாதத்துல கர்த்தாவே நீங்க அப்பா என்னுடைய கரத்தை பிடித்து என் கூடவே வாங்கப்பா. என் நீதி வெளிப்பட வேண்டிய இடத்துல எல்லாம் என் நீதியை வெளிப்படுத்துங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் கேளுங்க, ஆண்டவரே என் சார்பில் நீங்க பேசுங்கப்பா, எனக்காக நீங்க பேசுங்க. ஓ, குடும்பத்துல பெரியவங்க எல்லாம் கேளுங்க, என் சார்பில் நீங்க பேசுங்க, என் சார்பில் நீங்க பேசுங்க. ஏசையா என் சார்பில் பேசுங்க ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து கேளுங்க. ஆமென், 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 ஆமென். நல்ல இருதயத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே ஈசையா 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 என் நீதி நீதானையா, ஈசையா 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 என் நீதி நீதானையா, யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, யெகோவா சிக்கேனோ நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதானையா, ஈசையா ஈசையா. ரெண்டு கரங்களை விரித்து சத்தமாக ஈசையா யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனோ நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. நல்ல கரங்களை தட்டி இயேசுவே எங்கள் நீதி தெய்வமே, எங்கள் நீதி தெய்வமே, எங்களை நடத்தி வருகிற தேவனே, எங்களை நடத்துகிற தேவனே, இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எங்கள் நீதியை விளங்க பண்ணுவீராக. ஓ, எங்கள் நீதியை விளங்க பண்ணுவீராக. ஆமென், 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 ஆமென். நல்ல கரங்களை தட்டி கொண்டே விசுவாசத்தோட சொல்ல போகிறோம். நண்பகல் மட்டும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல என் பாதைகள் எல்லாம் அதிகமாய் பிரகாசிக்க செய்கிற தேவன் நீர். கரங்களை தட்டி கொண்டே விசுவாசத்தோட வெட்கமடைந்த நிலைகள் மாறி போவதாக. இயேசுவே நீரே நல்ல தேவன். கடைசியாக ரெண்டு கரங்களை விரித்து சொல்லுங்க, ஏசையா நீங்க தான் ஆண்டவரே, எங்களுக்கு வேற யாரும் இல்லை. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்களுக்கு எத்தனையோ காரியங்களிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக நின்று கர்த்தர் நீர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் கூடவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. சொல்லுவோமா, வாய்களை திறந்து. இவ்வளவு நேரம் ஜெபித்தது நாம் எங்களோடு கூட இருங்க. இந்த மாதத்தில் எங்களோடு கூட இருங்க. எங்க வீட்டில் எங்களோடு கூட இருங்க. எங்க குடும்பத்தாரோடு கூட இருங்க. நீங்க கூடவே இருக்க வேண்டும் ஆண்டவரே. யெகோவா செக்கேனோ ஆண்டவரே எங்களோடு கூட இருங்க. நீங்க இல்லாம எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது ஆண்டவரே.
நீங்க இல்லாம எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் போதும். ஆண்டவரே, எத்தனை பணங்கள் இருந்தாலும், எத்தனை ஆண்டவரே எங்களுடைய விருப்பங்கள் இருந்தாலும், நீங்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆண்டவரே எதுவும் இருக்காது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டவரே மாதத்தின் முதலாவது நாள் கரங்களை உயர்த்தி, நிறைந்த தேவனே, நீர் எங்களுக்கு வேண்டும், எங்களோடு கூட இருக்க வேண்டும். எங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவரே எங்களுடைய குறைவுகள் இல்ல, நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில வானத்தை பார்த்து அண்ணார்ந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர் கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே எங்களுடைய எல்லா நிலைகளில, எங்களுடைய சூழ்நிலைகளில ஆமென் ஆமென் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆண்டவரே அப்பா, எங்கனால ஆண்டவரே முடியாது, மனிதனால முடியாது எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் எங்கனால செய்ய முடியாது எத்தனையோ இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் வழி நடத்த வேண்டும். எங்கள் சார்பாக நீர் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எங்க சார்பாக நீர் இருக்க வேண்டும், எங்க சார்பாக நீர் இருக்க வேண்டும், எங்க சார்பாக நீர் இருக்க வேண்டும். நீ உமது நிழல் எங்க மேல பட வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சிறகுனால மூடி மறைத்து ஆண்டவரே உம்முடைய நிழல்னால கர்த்தர் எங்களை ஆதரித்து கர்த்தர் நடத்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நிழல் எங்கள் மேல காணப்படட்டும். தரப்போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எல்லாவற்றையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. நீர் ஆண்டவரே இந்த இடத்துல உயர்ந்த தேவனாய் இருந்து காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்துல தேவனுடைய பிள்ளைகளாய் ஆண்டவரிடத்துல கூடி வந்திருக்கிற நம்மளுக்கு, எதிர்பார்க்கிற நம்மளுக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், தீமை ஒன்றும் அணுகாது. ஆமென். தீமை அவனை அணுகாது. ஏன் தீமை அணுகாது? இந்த மாதத்துல தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி, தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து, தீமையிலிருந்து கர்த்தர் நம்மளை விலக்கி விடுவித்து, தேவன் நம்மளை அணுக விடாதபடிக்கு காத்து கொள்ளுகிற தேவனாய் காணப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தீமைகள் எத்தனை விதமான தீமைகள், எத்தனை நிலைகளில தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டிருந்தது. ஆமென். இந்த நாட்கள்ல, இந்த மாதத்துல தேவன் ஆமென் நம்மளுக்கு தீமைகளை கர்த்தர் நம்மிடத்தில் அணுக விடாதபடிக்கு, வரவிடாதபடிக்கு, தீமைகள் நம்மிடத்தில் மேற்கொள்ள விடாதபடிக்கு, தீமை நம்மளை ஆளுகை செய்ய விடாதபடிக்கு தேவன் நம்மளுக்குள்ளாக அவர் வேலி அடைத்து பாதுகாத்து நம்மளை நடத்த விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதம் தீமை அணுகாதபடிக்கு, தீமை நம்மளை மேற்கொள்ள விடாதபடிக்கு, தீமையினால் வரக்கூடியதான விபரீதங்கள், தீமையினால் உண்டாகக்கூடியதான சேதங்கள் நம்மளை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தர் அவரே நம்மளை கட்டி காக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விருப்பமுடைய தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி, தீமையை நம்மளுக்கு வரவிடாத தேவனுக்கு, இவ்வளவு அக்கறை கொண்டிருக்கிற தேவனுக்கு, ஆமென், தீமை வரவிடாதபடிக்கு அவர் பல வழிகளை நம்மளுக்காய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தீமை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா அவர் நம்மளுக்காக அநேக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், இந்த உலகத்தில் அநேக தீமைகள் நம்மளுக்கு சூழ்ந்து கொள்ளுகிறவைகளாய் இருக்கிறது. ஆமென். வேதவசனம் சொல்லுகிறது, நாம் அவைகளிலிருந்து திடன் கொள்ள வேண்டும். நாம் நிற்கும் போது, அவரை சாரும் போது, அவரை நம்பும் போது கர்த்தர் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை ரட்சித்து காத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லும்போது நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு என்று சொல்லுகிறபடினால் அவருக்கு கனமாய் சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
ஆமென். மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துல தேவன் உங்களை திருப்தி அடைந்து நிலைத்திருக்க வைக்க போகிறார். சொல்லுங்க, தேவன் உங்களை இந்த செப்டம்பர் மாதத்துல திருப்தியாய் நிலை நிற்க வைக்க போகிறார். ஆமென். எப்படி என்பது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஒன்று நிச்சயம், வேத வசனம் சொல்லி இருக்கிறது, அது நிச்சயமாய் நிறைவேறும், அது நிச்சயமாய் நடக்கும். நம்மளுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறவர் மாத்திரம் அல்ல, சொன்ன ஆண்டவர் அதனுடைய காரியங்களை செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். அடுத்து செய்கிறத சொல்லுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், அடுத்ததாய் சொல்லப்படுகிறது, தீமை அவனை அணுகாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமை உங்களுக்கு அணுகாதுங்க. அவர் அதுக்காக வேலை செஞ்சிருக்கிறாருங்க. இந்த மாசத்தை துவங்கினவர், பக்கத்துல பார்த்து பேசுங்க, இந்த மாசத்தை துவங்கினவர், இந்த மாசத்தை ஆரம்பித்தவர், உங்க வாழ்க்கையில தீமை நடக்க கூடாதபடிக்கு பல காரியங்களை செய்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போறாரு? தேவ ஜனமே, அவர் பயங்கரமா காரியங்களை செய்கிறவர். ஆமென். அவர் செய்தபடினால் இன்றைக்கு நாம் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமா, எத்தனை கொரோனாக்கள்ல, எத்தனை அந்த பூமி அதிர்ச்சியில, எத்தனையோ காரியங்கள்ல, எத்தனை கோர விபத்துல இறந்து போயிருக்கணும். அநேக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். நம்மளுக்கு தெரிகிறது இல்ல, இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம சில தோல்விகளில, நம்ம நினைக்கிற வேலையில, சில வேலையில நம்ம நினைச்சிடுறோம், நம்முடைய மைண்டை நம்ம விட்டு கொடுத்து பேசுறோம், நம்முடைய மனசை தளர விட்டுறோம். இல்லைங்க, ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறவர். அவர் செய்கிற ஆண்டவர், அவர் பல காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் மனுஷனுக்கு எதெல்லாம் தேவை, மனுஷனை சுற்றிலும் எதெல்லாம் தேவை, மனுஷன் அங்கிட்டு போனா அங்க என்ன தேவை, இங்கிட்டு போனா இங்க என்ன தேவை, எல்லாவற்றையும் தேவன் முன்னக்கூட்டியே அறிந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததுக்கு பிற்பாடுதான் ஆதாமையும் ஏவாளையும் மனிதர்களை தேவன் உருவாக்கினார் அல்லவா? நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எப்பப்ப என்னென்ன தேவை, எது எப்படி நடக்கணும் என்பதை தேவன் திட்டம் போட்டு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாத்திர தீமை என்னை அணுகாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வந்திருக்கிறது. அப்ப தீமையிலிருந்து என்னை ஆண்டவர் மீட்டெடுக்கும்படியாக, தீமையிலிருந்து என்னை ரட்சிக்கும்படியாக, தீமையிலிருந்து கர்த்தரை விளக்கும்படியாக தேவன் எனக்கென்று பல காரியங்களை செய்து வைத்திருக்கிறார். ஆகையால் இந்த வார்த்தையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். ஆகையால் அது எனக்கு நடக்கும். ஆமென். ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது, untouched by trouble, not visited with evil, he will not visited by him harm. அப்படியே பயங்கரமான சூழ்நிலைகளினால நடத்தப்பட விடாதபடிக்கு, மோசமான நிலைகளை கொண்டு தீமைகளால் சூழ விடாதபடிக்கு, கர்த்தர் சில ட்ரபிள் நிறைந்ததான காரியங்களை கொண்டு நடத்த விடாதபடிக்கு தேவனுடைய இரக்கம் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆலயத்துக்குள்ளாய் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற தேவ ஜனத்துக்கு தேவன் வாக்கை கொடுத்திருக்கிறார். அவர் வேலைகளை செய்திருக்கிறபடினால், ஏதோ ஒன்றை அவர் செய்ய போகிறபடினால் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். நாம் நம்பும் போது, இதை விசுவாசிக்கும் போது, இதை சுதந்திரமாய் நம்புகும் போது கர்த்தர் நம்மளை நடத்துகிற விதத்தை நாம் காண முடியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
40 நாள் ஜெபம் வைத்தோம். 40 நாள் ஜெபத்தினுடைய சாட்சிகள் நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 40 நாள் ஜெபத்தினுடைய சாட்சிகள் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். யோசித்து பாருங்க, தூரத்தில் இருக்கிறவங்க தன்னுடைய பிள்ளைக்காய் அன்பு தாயார் வேண்டுதல் பண்ணினதனுடைய விளைவு 39வது நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கர்த்தர் கிடைக்கும்படியாக செய்வார் என்றால் அவர் நம்மளுக்காய், நம்முடைய ஜெபங்கள்ல கர்த்தர் நம்மளுக்காய் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். சொல்லுமே, தேவன் நல்லவர், இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். நல்ல கையை விரிச்சு சொல்லுங்க, இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். வாசிங்கள் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வேகமாய் எடுத்து வாசிங்கள். நீதிமொழிகள் 12:21ஆம் வசனத்தை வாசிங்கள். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். இந்த செப்டம்பர் மாதம் துன்மார்க்கனுக்கு தான் 30 நாள் ஃபுல்லா தீமை தீமை தீமை. சபைக்கு வந்திருக்கிற பிள்ளையே, கர்த்தர் உன்னை நீதிமானாய் வைத்திருக்கிறபடினால், நீ நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறபடினால் ஒரு கேடும் உனக்கு வரவிடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான நிலைகளில கர்த்தர் ராஜாதி ராஜா தன்னுடைய பிள்ளையாகிய நம்மளை தேவன் விசேஷித்து நடத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆமாம், போன மாதம் மாதிரி இருக்காதபடிக்கு கர்த்தர் இந்த மாதத்துல நடத்துகிறதே வித்தியாசமா இருக்க போகிறது. ஆமென். தாயார் சொன்னாங்களே, கஞ்சி குடிச்சிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில, வேலையே தரமாட்டேன் என்று சொன்ன என்னுடைய வாழ்க்கையில, யாருமே எனக்கு ஆதரவில்லாத என்னுடைய வாழ்க்கையில தேவன் 4 வீட்டில் வேலை செய்யும்படியாக தேவன் பலத்தையும் கர்த்தர் எனக்கு நல்ல ஆகாரத்தையும் தேவன் தந்து என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோமே. அந்த தாயாருக்கு கர்த்தர் செய்வார் என்றால், தாயாருக்காய் கர்த்தர் வேலைகளை செய்வார் என்றால், ஆயத்தங்களை செய்வார் என்றால், கர்த்தரை துதிக்கிற தேவ ஜனமே, நம்மளுக்காய் ஆண்டவர் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல. அவர் நம்மளுக்காய் நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய முழங்காலின் ஜெபத்தையும் நம்முடைய இருதயத்தினுடைய காரியத்தையும் தேவன் கேட்டு அவைகளுக்கு உண்டானதான காரியங்களை தீவிரமாய் செய்கிற தேவன் நம்மளுக்கு காணப்படுகிறார். ஆமென். நீதிமானுக்கு, ஜெபிக்கிற நீதிமானுக்கு, கர்த்தரை நம்புகிற நீதிமானுக்கு, கர்த்தரையே அவர்தான் வழி என்று சொல்லுகிற நீதிமானுக்கு, தேவனை அல்லாமல் வேற எந்த ஒரு மனுஷனையும் நாடாத நீதிமானுக்கு கர்த்தர் ஒரு தீங்கையும் வரவிட மாட்டார். ஆமென். வெறும் நீதிமான் அல்ல, கர்த்தரை தேடுகிற நீதிமான். கர்த்தரை அல்லாமல் எனக்கு வேற வழி அல்ல, வேற எந்த மனுஷனையும் நம்ப போறது இல்லை என்று சொல்லி காணப்படுகிற நீதிமான். ஆமென். முழங்கால்ல நிக்கிற நீதிமான், தேவனுடைய வார்த்தையை பிடித்து நிக்கிற நீதிமான். 9:10 வசனத்தை வாசிப்போமே, வாசியுங்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது இல்லை. ஆதலால் உம்மை நம்பி இருப்பார்கள். இந்த மாதம் எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க, இந்த மாதம் எப்படி இருக்கணும்? ஆமா, குறைவா பேசக்கூடாது. இந்த மாதம் தேவையில்லாதது நம்ம வாயில அறிக்கை பண்ணக்கூடாது. இந்த மாதம் குறை பேசக்கூடாது. இந்த மாதம் முறுமுறுக்க கூடாது. இந்த மாதம் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மாதம். ஆமென். அப்பதான் நீதிமானாய் மாற்றப்பட முடியும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், நம்பிக்கையில் வைக்காம பாக்கியம் குறுக்கு சந்தில வராது. தேவஜனமே, குறுக்குல ஒன்னும் வர வேண்டாம், நீதிமானா இருக்க பார்ப்போம். ஆமென். கர்த்தரை நம்புகிற நீதிமான். அதான் நம்மளுக்கு நம்பிக்கையா அவர் மேல எப்படி இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில நான் நம்பிக்கையத்தானே இருக்கிறேன்னு சொல்லலாம். உங்க நம்பிக்கையினுடைய அளவை சீர்தூக்கி பாருங்கள்.
நான் அவரைதான நம்பி இருக்கிறேன்னு சொல்லி வாயில சொல்லலாம். உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற அந்த சாராம்சத்தை எண்ணி பாருங்கள், அதனுடைய வீரியத்தை எண்ணி பாருங்கள். என்னுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பார்க்கிறோம். யோபு சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று. யோபு நல்லா இருக்கும் போது சொல்லலைங்க, அவன் மிகவும் மோசமான நிலைமையில இருக்கும் போது சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் மறுதலிக்க மாட்டேன், அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொன்னா. அதனால அவனுடைய வாழ்க்கையில பாக்கியம் ரெண்டு திரட்டத்தனையாய் கடந்து வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் தீமையை நம்மிடத்தில் சேர விட மாட்டார். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதத்தில் தீமை உங்க பாதையில வர விட மாட்டார். அப்ப அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அவர் வேலைகளை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அவர் வேலை செய்கிறவர். யோசித்து பாருங்க, அந்த சராசரங்களை படைத்த தேவன், அவர் நம்மளுக்காய், நம்ம விடுகிற கண்ணீருக்காய், ஜெபங்களுக்காய் அவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்த தேவன், நம்மளுக்காய் பல காரியங்களை செய்கிற தேவன். ஆமென். நம்முடைய எண்ணங்களுக்கு மிஞ்சிறவைகளை செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம வாஸ்தவம் 9:10 வாஸ்தவம் உம்மை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை தேட தேட அவர் கை உங்களை கவ்வும் தவிர உங்களை விட்டு போகாதுங்க. சொல்லுங்க, அவரை தேட தேட, அவரை தேட தேட அவருடைய கையை உங்களை கவ்வி பிடிக்கும், உடும்பு மாதிரி பிடிச்சுக்கும், உங்களை விடவே விடாதுங்க. இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களை கவ்வி பிடிக்க போகிறார். ஆமென். தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, எல்லா வேளையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களாய், எல்லா காரியத்திலும் கர்த்தரை நம்புகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஆமென். வேதத்தில் பார்க்கிறோம், அநேகர் உண்டு தீமையை கர்த்தர் நீக்கி போட்ட அநேகர் உண்டு. டக்கு நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. ஒருவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அங்க முதல் வசனத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமே நான் உனக்கு காட்டுற தேசத்துக்கு போ, நான் காட்டுற இடத்துக்கு நீ என்ன செய்ய, கிளம்பு, நீ யார் என்ன செய்யாத, எதையே எடுத்துட்டு போகாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி அவன் என்ன செய்யறாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவனை வாக்குத்தத்தத்தை பெற்று அவன் போறான், ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துறான். 7வது வசனத்துல ஒரு பலிபீடத்தை கட்டுறான், 8வது வசனத்துல இன்னொரு பலிபீடத்தை கட்டுறான். அடுத்து 9வது வசனத்தை வாசிங்க. பஞ்சம் உண்டாயிற்று. பதினாறாம் வசனத்தை வாசிங்க. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயப்பாட்டான். 17ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் அவன் வீட்டாரையும் மகாவாதையினால் வாதித்தாமே. இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு வரக்கூடியவைகளை, உனக்கு வரக்கூடிய தீமைகளை, உன் எதிராளி, உன்னுடைய சத்துருக்களுக்கு கர்த்தர் திரும்பி போக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட வேண்டும் என்று நினைத்ததான சூழ்ச்சிகள், அதிகாரங்கள், எல்லா காரியத்தையும் தேவன் வாதிக்கும்படியாய் செய்தார். ஆமென்.
இவனுக்கு ஒரு தீமையும் வரவிடாதபடிக்கு கர்த்தர் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காத்தார். ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தாருக்கு தீமை வராதபடிக்கு என் முழு குடும்பத்தையும் கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனே இதை செய்தார். தேவனே இந்த காரியங்களை நடப்பித்தார். நான் தான் சொன்னேன் அல்லவா, தீமை அவன் கிட்ட வராது என்று சொன்னால் தேவன் ஏதோ வேலைகளை செய்கிறார். தேவன் சில வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தேவன் சில பிளான்களை, திட்டங்களை செய்கிறார். அவர் வேலை செய்கிறவர். ஆபிரகாமுக்காக, அவனுடைய குடும்பத்துக்காக தேவன் சில வேலைகளை செய்கிற தேவனாய் காணப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், பார்வோன் அவனை குறித்தும் தன்னுடைய மனுஷனுக்கும் கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். கர்த்தருடைய திட்டம் அது. அவனை அவனுடைய வேற இடத்துல இருந்து வந்த அவனுக்கு தேவன் அவனை விசேஷித்துப்படுத்தினார். தேவன் அவனை செப்பரேட் பண்ணி காட்டினார். தேவ ஜனமே, அவரை நம்பி வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு என்ன புண்ணியம் சொல்லி கேட்கிறீங்களா? இந்த மாதத்துல தேவன் சில காரியங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தனித்தன்மை வாய்ந்தவைகளாய் உங்களுக்கு சேதம் உண்டாகாதபடி தேவன் உங்களை நடத்த போகிறார். தேவனுடைய ஜனமே, ஆமென். எத்தனை பேருக்கு சொல்றது புரிகிறது? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சேதம் வரவிடாதபடிக்கு தேவன் இப்படியாக திட்டங்களை தீட்டி, என்னை நம்பின ஆபிரகாம் அல்லவா, என்னை நம்பின சாராள் அல்லவா என்று சொல்லி தேவன் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேதம் வரவிடாதபடிக்கு தேவன் அந்த பார்வோன் இடத்துல தேவன் இடைப்பட்டதை போல நம்மிடத்திலும் கர்த்தர் நம்மளுக்காய் இடைப்பட போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி, அப்படிப்பட்ட நல்ல ஒரு தேவன் நம்மளுக்காய் சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல. நம்முடைய சுற்று சூழ்நிலைகள், நம்மளை சுற்றிலும் நடக்கிறவைகளை, கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய தீமைகளை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டுமோ இந்த செப்டம்பர் மாதத்தில் வழிகளை உண்டு பண்ணி சில வேலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கர்த்தர் நம்மளுக்கு தீமை வரவிடாதபடி கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க தான் உங்க குடும்பத்துக்கே உழைக்கிறேன்னு சொல்லாதீங்க. நீங்க தான் உங்க குடும்பத்தை கட்டி காக்கிறேன்னு சொல்லாதீங்க. வார்த்தையை கொடுத்தவர் அவர்தான் நம்ம எல்லாருக்கும் மேலாக கட்டி காக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவரை பார்த்து மனசார சொல்ல முடியுமா? நான் இல்ல ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க தான் பாதுகாக்கிறீங்க, என் குடும்பத்துக்கு நீங்க தான் பாக்கியத்தை வர வைக்கிறீங்க, கர்த்தர் நன்மையானதை நீங்க தான் எனக்கு செய்றீங்க, நீங்க தான் எனக்கு தெரியாமலே பல காரியங்களை எனக்கு நன்மைகளாய் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்படியாக பல காரியங்களை சொல்லலாம். கர்த்தருடைய நாளில் குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். அவர் ஆபிரகாமை கூடிய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்ததை போல, அவனுடைய மனைவியை கர்த்தர் பாதுகாத்ததை போல, அவனுடைய குடும்பத்தினுள்ள உண்டான பொருளை கூட கர்த்தர் பாதுகாத்ததை போல இந்த நாட்களில் கர்த்தரை நம்புகிற நம்மளுக்கு தீமை வரவிடாதபடிக்கு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பொருட்களையும் கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் திட்டங்களையும் தீர்மானங்களையும் பல வேளைகளையும் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்புகிறவர்களை கர்த்தர் கைவிடுகிறதில்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தீமை அவனை அணுகாது. ஆமென். நீதிமானுக்கோ ஒரு கேடும் வருவதில்லை. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே, நீதிமானுக்கு ஒரு கேடு வராதுன்னு சொல்லி படிச்சோமே. ஆண்டவரே, உம்மை தேடுகிற எனக்கு, உம்மை நம்புகிற எனக்கு, ஆண்டவரே, கேடுகளினால போன மாதம், ஆண்டவரே, போன மாதம், ஆண்டவரே, கடந்த நாட்கள் பல சூழ்நிலைகளினால நெருக்கப்பட்டு பல கேடுகளினால வேதனைகளை பட்டு பல காரியங்களை இழந்த ஆண்டவரே, இழந்து நின்று கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த செப்டம்பர் மாதத்துல முதல் தேதியில கர்த்தர் சொல்லுகிறார், தீமை அவனை அணுகாது, தீமை உன் குடும்பத்தாரை சேராது, தீமை உன் பிள்ளைகளிடத்தில்
காரியங்கள் வராது. வியாதி மூலமா வந்துச்சா, சில ப்ராப்ளங்களை கொண்டு வந்துச்சா, சில சிச்சுவேஷன் மாற்றப்பட்டு வந்துச்சா, சில மன கஷ்டங்கள் வந்துச்சா, கர்த்தர் இன்னைக்கு அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற தேவ. தீமை அவனை அணுகாது. கர்த்தர் நம்ம பக்கத்துல வரவிடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறாருங்க. ரத்தம் சிந்தின தேவ ஏதோ ஒன்றை நம்மளுக்கென்று செய்கிறவராய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் நம்மளுக்காய் வேலை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எனக்காக நாம் வாழும்படியாக, என் குடும்பம் பாதுகாக்கப்படும்படியாக அவர் ஏதோ ஒன்று செய்கிறார். ஆபிரகாம்னால அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அவன் பார்வோன் கிட்ட பேச முடியல, பேசினாலும் எடுபட முடியாது. அவனுடைய புத்தியோ மாறி போயிருந்தது. ஆனால் ஆபிரகாமை அழைத்த தேவ, ஆபிரகாம் தேவனை நம்பி இருந்தபடியினால் கர்த்தர் அவன் செய்ய முடியாதது தேவன் ராஜாவின் இடத்தில் போய் பேசினாரே. கர்த்தர் உங்களுக்காய் பேச வேண்டிய இடத்துல அவர் பேசக்கூடிய தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி, ஆமா ஆண்டவரே, என்னால சில காரியத்தை செய்ய முடியல, என்னால சில காரியத்தை ஆண்டவரே செய்ய முடியல. ஆண்டவரே, என்னால போக முடியாத இடத்துல, என்னால செய்ய முடியாத இடத்துல நீங்க செஞ்சாதான் ஆண்டவரே எனக்கு தீமை வராது. ஆண்டவரே, எனக்கு தீமை அணுக விட மாட்டேன் சொன்ன ஆண்டவர், என்னால செய்ய முடியாதவைகளை நீர் செய்வீராக. என் குடும்பம் அதனால பாதுகாக்கப்படும். வாய்களை திறந்து சொல்லுங்க, என் குடும்பம் அதனால பிழைக்கும், என் குடும்பம் அதனால வாழும், என் குடும்பம் அதனால ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும், என் குடும்பம் ஆண்டவரே அதனால நீதிமான்கள் சந்ததியாய் எங்க குடும்பம் விளங்கும். ஆண்டவரே, என் குடும்பத்தை நீர் நேசிக்கிற ஆண்டவர் அல்லவா, என் குடும்பத்தை நீர் பாதுகாக்கிற ஆண்டவர் அல்லவா, என் குடும்பத்தின் மேல அக்கறை உடைய ஆண்டவர் அல்லவா. என் குடும்பத்துக்காக எங்கெங்கெல்லாம் பேச வேண்டுமோ, எங்கெங்கெல்லாம் நீர் ஆண்டவரே காரியங்களை செய்ய வேண்டுமோ, ஆண்டவரே செய்கிற ஆண்டவரா இருக்கிறீங்களே. அப்பா, இந்த மாதத்துல நீர் செய்கிற காரியத்தை காதால கேட்க போகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, காதால கேட்க போறேன், நல்ல செய்திகளை கேட்க போறேன். கர்த்தர் செய்தார் என்று சொல்லத்தக்கதான ஆண்டவரே நல்ல காரியங்களை கண்ணால பார்க்க போறேன். கர்த்தர் செய்தத ஆமென் ஆமென் ஆமென். என்னுடைய ஆவியில கர்த்தாவே தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் அப்படிப்பட்டதான தேவனுடைய உருக்கமான தேவனுடைய மகிமை தேவ பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும். கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். என் குடும்பத்துக்காக கர்த்தர் செய்வார், என் குடும்பத்துக்காக கர்த்தர் செய்வார். என்ன காட்டிலும் அக்கறை உடைய தேவன் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை, கைவிடுகிறதில்லை. சில வேளையில நம்ம குடும்பத்திலே நம்மளை கைவிட்டுருவாங்களோ, பழக்க வழக்கத்துல நம்மளை கைவிட்டுருவாங்களோ, வேலை பார்க்கிற இடத்துல நம்மளை தள்ளிடுவாங்களோ. இது உலகத்தலமான காரியம். தேவன் கைவிட மாட்டார். தேவன் கைவிடாத பட்சத்தில் நம்முடைய சூழ்நிலைகளும் கைவிடப்பட விடாதபடிக்கு கர்த்தர் தலை நிமிர வைக்கிற ஆண்டவராயிருக்கிறார். கரங்களை தட்டி, ஆமாப்பா இது உண்மை. எத்தனையோ இடத்துல அவமானங்கள் நிந்தைகள் பட்ட என்னுடைய ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் மறுபடியும் நீங்க என் கூட இருந்தா, நீங்க என் கூட இருந்தா எல்லா இடத்துலையும் கர்த்தர் தலையை நிமிர வைக்க போதுமான ஆண்டவராயிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, தாழ்த்துகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துல கர்த்தருடைய வேதத்தை நாங்க படிப்போம். சொல்லுங்க, வாய்களை திறந்து கர்த்தருடைய வேதத்தை படிப்போம். திரும்பவும் சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கல. கர்த்தருடைய வேதத்தை படிப்போம், அதுல சொல்லியிருக்கிற பிரகாரமாய் நடப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய வசனத்தின் பிரகாரமாய் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். நீர் சொன்ன வார்த்தைகள் எங்களுக்கு நடைபெற போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீதிமான் ஒரு நாளும் தீங்கு அனுபவிக்க விடாதபடி காக்கிற ஆண்டவர். சபைக்கு இன்னைக்கு கீழ்ப்படிந்து வந்த பிள்ளைகள், தேவ பிரசன்னத்துக்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பிள்ளைகளாய் இருக்கிறவங்களையும் இவங்களுடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், உடைய பிள்ளைகளுடைய குடும்பம் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.